வணக்கம். புத்தாண்டு நெருங்கும் தருவாயில் 2025 என் வழி தன் வழி என்ன தலைப்பு ஒரு திரைப்பட வசனமாக நினைக்காதீர்கள். இது படமல்ல, 2025க்கான ஒரு பாடமாகும். 2025 முன்னேற்றத்தை அமைப்பதற்கான முயற்சி இது. 2024 நாம் பல வழிகளில் பயணித்தும் முடிவில் பலர் எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியவில்லை. காரணம், தவறான வழியில் பயணித்ததால். 2024 படிப்பினையால் நமது உறுதியான முன்னேற்றத்திற்கு 2025 புதிய வருடத்தில் நமக்கு ஒரு தனி வழி தேவைப்படுகிறது. இதற்காக முதலில் நமக்கு எந்தெந்த வழிகள் உள்ளன என்பதை பார்ப்போம். என்ன, முயலும் ஆமையுமா? ஆம், நம் அனைவரது குழந்தை பருவத்தில் நெஞ்சில் பதிவான ஆமையார் மற்றும் முயலார்தான் நம் முன் என்ன வழிகள் உள்ளன என்பதை தங்கள் அனுபவம் மூலம் விளக்க உள்ளார். நாம் அறிந்த கதையின்படி ஆமையார் மற்றும் முயலார் நிலம் வழியில் பந்தயம் தொடர்கிறார்கள். இங்கு முயலார் முந்துகிறார். முன்னேறிய முயலார் ஓய்வெடுக்கிறார். ஆனால் ஆமையார் அவரை கடந்து சென்று முன்னேறுகிறார். பாவம், முயலார் தூக்கம் கலைந்து ஓடிவர அதற்கு முன் ஆமையார் இலக்கை அடைந்து வெற்றி பெற்று விட்டார். முயலார் தனது தவறால் தோல்வியடைந்ததால் மீண்டும் பந்தயம் வைக்க ஆமையாரை கேட்டார். ஆமையார் மாற்றி யோசனை செய்து பாதி நதிக்கரையிலும் மீதி நதியை கடக்கும் வழி உள்ள பாதையை தேர்ந்தெடுத்தார். இருவரும் சம்மதித்து பந்தயம் தொடர்ந்தது. நதிக்கரையில் முயலார் வேகமாக முந்திக் கொண்டு சென்றார். நதியையும் கடக்க முயற்சித்தார். முந்திச் சென்ற முயலார் கட்டைகளை நதியில் போட்டு அதன் மீது தாண்டி நதியை கடக்க முயன்றார். கட்டைகள் நதியில் நகர்ந்ததால் அவரால் கடக்க இயலவில்லை. ஆனால் ஆமையார் நதியை விரைந்து கடந்து வெற்றி அடைந்தார். முயலார் தோல்வியடைந்ததால் மீண்டும் ஒரு பந்தயம் வைக்க விரும்பினார். இம்முறை அதே பாதையில் இருவரும் வெல்லும் வண்ணம் மாற்றி யோசனை செய்து அதை ஆமையரிடம் சொன்னார். ஆமையரும் இது சிறந்த வழி என்று ஒப்புக்கொண்டார். பந்தயம் ஆரம்பமானது. மாற்றி யோசனைப்படி முதலில் நிலம் உள்ள பாதையில் முயலார் ஆமையரை முதுகில் சுமந்து நதிக்கரை வரை சென்றார். அதுபோல் ஆமையார் முயலாரை தனது முதுகில் சுமந்து நதிக்கரையை கடந்தார். இந்த ஒருங்கிணைந்த முயற்சியால் இருவரும் சேர்ந்து வெற்றி இலக்கை விரைவில் அடைந்து இருவரும் வெற்றியடைந்தனர். ஆமையார் மற்றும் முயலார் மகிழ்ச்சியில் கொண்டாட்டம் போட்டனர். இனி இருவரும் நண்பர்களானர். தனித்திறமைக்கு பயன்படாத பாதை. நாம் தினம் பலதர திறமை உடையவர்களுடன் வேலை தொழில் முறையில் பயணிக்கிறோம். மற்றவர்கள் தவறு நமக்கு வெற்றியை தந்துள்ளது. இந்த வாய்ப்பு எப்பொழுதும் அமையாது. இந்த வழி முன்னேற்றம் உறுதி இல்லை. ஆகவே நாம் இதை தவிர்ப்போம். தனித்திறமைக்கு பயனுள்ள பாதை. நமது தனித்திறமைக்கு ஏற்ற பாதையாக அமைந்துள்ளது. வேலை தொழில் முறையில் மாற்றி பயணிக்கிறோம். நமது திறமையே இங்கே வெற்றி தர உள்ளது. இந்த வழி முன்னேற்றத்திற்கான உறுதியான வழி. தனித்திறமைக்கு உள்ளடக்கிய பாதை. கூட்டு தனித்திறமைக்கு ஏற்ற பாதை. வேலை தொழில் முறையில் மாற்றி பயணிக்கிறோம். கூட்டுத்திறமை விரைவாக வெற்றியை தந்துள்ளது. இந்த வழி விரைவான முன்னேற்றத்திற்கு உறுதியளிக்கிறது. இதுவே சிறந்த வழியாக உள்ளது. நமது தீர்மானம் உள்ளடக்கிய திறமையே நமக்கு சிறந்த வழி. ஆகவே 2025 அதுவே நமது தனி வழி. ஹாப்பி நியூ இயர் 2025. தேங்க்ஸ் ஜூபோக்கர் வேல்முருகன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.